வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் விஷு ஆசம்சைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஷு ஸ்பெஷலா பரங்கிக்காயும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு பாயசம் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்துட்டு அது கூடவே வந்து நல்ல ஒரு சின்ன பீஸ், இந்த சைஸ்க்கு ஒரு சின்ன பீஸ்க்கு வந்து பரங்கிக்காயும் தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, நல்லா செவக்க வறுத்த பாசிப்பருப்பு அப்புறம் பரங்கிக்காய் இதெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. பரங்கிக்காய் நல்லா வெந்திருக்கும். ஜஸ்ட் அப்படியே மசிச்சு விட்டுருவோம். பரங்கிக்காய் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1லேருந்து 1.5 கப்பு வெல்லம், ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து நல்ல ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை விட்டுடலாம். நாம வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் சுக்கும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். இப்போ வந்து நல்ல வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு கொதி வந்துருதா, நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து தண்ணி பால், அதாவது ஃபர்ஸ்ட் திக்கு பால் தனியாக எடுத்து வச்சாச்சு. திக்கு பால் தனியாக இருக்கு, இது திக்கு பால். ஸோ இப்போ தண்ணி பாலை சேர்த்துடலாம். நம்ம தண்ணி பால் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து நெய் விட்டுருக்கேன் இழுப்ப கரண்டியில. முந்திரி பருப்பை வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கும் போது வேணும்னா தேங்காய் இருந்ததுன்னா குட்டி குட்டியா பல்லுப்பெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்க அதை கூட வறுத்து சேர்க்கலாம், நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, அது ரெடியா இருக்கு. இந்த பக்கம் வந்து தண்ணி பால் சேர்த்து அதுவும் ஒரு கொதி வந்துருக்கு. நம்ம வந்து இப்ப திக் பால் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துவோம். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பாசிப்பருப்பும் பரங்கிக்காயும் போட்ட பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டு வேக வைக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். ஸோ பரங்கிக்காயை சேர்த்து வேக வைக்கும்போது உங்களுக்கு ஒரு திக்னஸும் கிடைக்குமா. அந்த கலர் வந்து பாசிப்பருப்பை வறுக்கிறதுனால நல்ல கலராகவும் இருக்கும். வெல்லமும் அதே மாதிரி நல்ல பாகு வெல்லமாக இருந்தால் ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் விஷு ஆசம்சைகள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.